எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் மல்டிவர்ஸ், பல பிரபஞ்சங்கள். யூனிவர்ஸ்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா பிரபஞ்சம்னு அர்த்தம். மல்டிவர்ஸ்னா பல பிரபஞ்சங்கள் அப்படின்னு அர்த்தம். சமீபத்தில் நான் ஒரு காணொளி பார்த்தேன். அதில் இந்த மல்டிவர்ஸ், அதாவது பல பிரபஞ்சங்களை பற்றி அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்கிறாங்க. இப்போ நம்ம இருக்கிற இந்த பூமியில் சவுண்டு, லைட்டு, இதை பற்றிலாம் நம்ம பேசுகிறோம், பார்க்குறோம், நம்ம தெரிஞ்சிருக்கோம். சவுண்டு அதை விட லைட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணும், இது நமக்கு தெரியும். அந்த காணொலியில் பேசுகிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதே மாதிரி நிறைய யூனிவர்ஸ் இருக்குல்ல, வேற ஒரு யூனிவர்ஸில் இப்படியும் இருக்கலாம், அதாவது லைட்டை விட சவுண்டு ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணலாம், இருக்கலாம், அதாவது அவங்களோட அசம்ஷன் சொல்கிறாங்க, அப்படியும் இருக்கலாம். வேற ஏதாவது யூனிவர்ஸில் வெறும் சவுண்டு இருக்கும், லைட்டே இல்லாமல் கூட இருக்கலாம். வேற யூனிவர்ஸில் லைட்டு மட்டும் இருந்து சவுண்டு இல்லாமல் இருக்கலாம். இந்த மாதிரி வித்தியாசமான கோணங்களில் அந்தந்த யூனிவர்ஸ் படைக்கப்பட்டிருக்கலாம். இதெல்லாம் அவங்களால ப்ரூவ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு பெர்முட்டேஷன் காம்பினேஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவங்க சிந்திக்கிறாங்க. ஓகே, அது அவங்களுடைய புரிதல். ஓகே, நம்ம அதுக்குள்ளெல்லாம் போல. அதில் ஒரு சயின்டிஸ்டோடைய புரிதல் அப்படின்னு இந்த பேச்சாளர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பூமி, இந்த உலகம் இயக்கம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா பிக் பேங் தியரி அப்படி ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்றார். அதுக்கப்புறம் தான் பூமியில் உயிர்கள் வந்தது, அப்புறம் மக்கள் வாழ்ந்தாங்க, இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க, இப்படிலாம் சொல்கிறாங்க. அதே சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, ஏதோ ஒன்று நடக்கும், அதுக்கப்புறம் இந்த இயக்கங்கள்லாம் நின்றுடும், அதுக்கப்புறம் திரும்ப ஒரு பிக் பேங் தியரி வரும், திரும்பியும் உயிர்கள் வரும், வாழ்க்கை ஓடும், பல காலங்களுக்கு அப்புறம் திரும்பியும் அது டக்குன்னு ஒரு நாள் நின்றுடும், திரும்பவும் பிக் பேங் தியரி நடக்கும். இதெல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் ப்ரூவ் பண்ணுறதுக்கு எங்ககிட்ட இது கிடையாது. ஏன்னா அது பல காலகட்டத்தோட ரிசர்ச் பண்ணியிருக்கணும், அவ்வளோ காலம் ஒருத்தர் வாழவும் போகிறது இல்லை, இப்படியும் இருக்கலாம் அப்படின்னு மட்டும் எங்களுக்கு தோணுது அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் சொன்னதா அந்த காணொலியில் சொல்லியிருக்காங்க. இது எங்கேயோ கேட்ட மாதிரி இல்லை உங்களுக்கு? ராஜயோகத்தில் பரமாத்மா சொல்கிறாரு, ஒரு கல்பன்றது 5000 வருஷம், எல்லா 5000 வருஷம் திரும்ப 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 இது நடக்கும். இது இன்ஃபைனைட்டாக நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ட்ராமா அப்படின்னு சொல்கிறார். இப்போ நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜயோகியாக நமக்கு என்ன பிரச்சனைன்னா, யாருக்கிட்டையும் போய் இதை ப்ரூவ் பண்ணவே முடியல. ஏன் ப்ரூவ் பண்ண முடியல? மக்கள் கேட்குறவங்களுக்கு ஏற்றுக்கிற மாதிரியே இல்லை. இந்த பிக் பேங் தியரி என்ன சொல்கிறாங்க, எத்தனையோ பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி இது கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இது 5000 வருஷம் தான் எப்படி நீங்கள் கணக்கு சொல்லுவீங்க? அப்போது நமக்கு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட ஒன்றும் கிடையாது. அதாவது சயின்டிஸ்ட் சிலதை நாங்கள் இப்படி நம்புகிறோம், இப்படி இருக்கும்னு நினைக்கிறோம் அப்படிலாம் அவங்க சொல்லலாம், உலகம் அதை நம்பும். ஆனால் ஸ்பிரிச்சுவலாக நம்ம இறைவனே நமக்கு சொல்கிறாரு, இது 5000 வருஷ கதை, அதை கல்பம்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் ப்ரூஃப் கட்டு வந்துடுவாங்க. இது எப்படி நீங்கள் நியாயப்படுத்து? அவங்களுக்கு எதுக்குமே ப்ரூஃப் கிடையாது. என்னதுன்னா, இந்த சொன்னார் பார்த்தீங்களா, பிக் பேங் தியரின்னு ஒன்று நடந்தது, அதுக்கப்புறம் உயிர் வந்தது, ஒரு நாள் அது தானாக இயக்கம் நின்றுடும், திரும்ப பிக் பேங் தியரி நடக்கும், திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும், இப்படியே நடக்கும்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் இது எனக்கு ப்ரூவ் பண்ண முடியாது. அதை சயின்ஸ் உலகம் நம்புது. அந்த சயின்டிஸ்ட் சொன்னால் ஆமாம் இப்படி தான் இருக்கும் போல இருக்குன்னு நம்புது. ஒரு இடத்துல சவுண்டு இருக்குன்றார், ஒரு சவுண்டு இல்லைன்றார், ஒரு இடத்துல சவுண்டு ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகணும், ஒரு இடத்துல லைட்டு தான் ட்ராவல் ஆகுன்றார், ஒரு இடத்துல லைட்டு மட்டும் இருக்குன்றார், ஒரு இடத்துல சவுண்டு மட்டும் இருக்குன்றாரு, இப்படியெல்லாம் யூனிவர்ஸ் இருக்குன்றாங்க. இதெல்லாம் நீங்களும் நானும் நம்பணும். ஆனால் அவங்களுக்கு எதுக்குமே ப்ரூஃப் இல்லை. அவங்களே சொல்கிறாங்க, எனக்கு அதுக்கெல்லாம் ப்ரூஃப் இல்லை, ப்ரூஃப் கொடுக்க முடியாதுன்னு. இதை நம்ம நம்பணுன்றாங்க. ஓகே, நம்ம நம்பிட்டு போகிறோம். அவனை ஸ்பிரிச்சுவலாக நம்ம சொல்கிறத மட்டும் ஏன் அவங்க கேட்டு போடணும்? நம்ம இறைவன், ஆத்மாக்களின் தந்தை பரமாத்மா சொல்கிறாரு, அவர் அனுபவம் பண்ணுறோம், அவர் அன்பு நமக்கு கிடைக்குது, அதை வச்சு தான் நம்ம ராஜயோக வீடியோ போடுறோம். ஆனால் இந்த விஷயத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்மளே ஆத்மான்றதுக்கு எந்த ப்ரூஃபும் கிடையாது, உயிர்ன்றதுக்கு எந்த ப்ரூஃபும் கிடையாது, நீங்கள் புதுசு புதுசாக கதை சொல்கிறீங்க
இதை எப்போ ப்ரூவ் பண்ணுங்க, அப்போ தான் நான் நம்புகிறோம் அப்படின்றான். உண்மை நிலவரம் என்னென்னா, சயின்ஸு மைக்ரோஸ்கோப்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கு. அதில் வந்து நீங்கள் வைரஸு பாக்டீரியாலாம் கண்டுபிடிக்கிறீங்க, ஃபங்கல் இல்லை ஆல்கே இதெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க, சந்தோஷம். இந்த பாக்டீரியான்னு ஒன்று கண்டுபிடிக்கிறீங்களா, மைக்ரோஸ்கோப்பில் வந்து பார்த்துட்டு பாருங்களேன், இதான் உங்கள் வைரஸு, இதாங்க பாக்டீரியா நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அந்த பாக்டீரியோட உயிர் இருக்குல்ல, அது உங்களுக்கு அதில் தெரியுமானா தெரியாது. அதோட சைஸ் அவ்வளோ சின்னது, சாதாரண கண்களுக்கு தெரியாது. ஆனால் அதோட உயிர் அதோட சின்னது, இந்த மைக்ரோஸ்கோப்லேயே மாட்டாது. அப்படின்னா என்ன, அப்படிப்பட்ட கருவி கண்டுபிடிக்கல மனுஷன். இப்போ இப்படி புரிஞ்சுக்கோங்களேன், இப்போ மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிச்சி எத்தனை வருஷம் ஆயிருக்கலாம்? 200 வருஷம், ஒரு 300 வருஷம், இல்லை 500 வருஷம். அப்போ 500 வருஷத்துக்கு மைக்ரோஸ்கோப்பே இல்லாத காலகட்டத்தில் இந்த வைரஸ் பாக்டீரியாலாம் இல்லையான்னு இருந்திருக்குல்ல. ஆனால் அதை கண்டுபிடிக்கிற கருவி தானே இல்லை. அதே மாதிரி நம்ம எல்லாரும் ஆத்மா தான் பூர்வத்தின் மத்தியிலேருந்து அவங்கவுங்களுக்கு கிடைச்ச உடலை இயக்கிட்டு இருக்கோம். இந்த உயிர் வருது, இந்த உடல் எடுத்துக்குது, நடிக்குது, அது வேலை முடிஞ்சுன்னா அது கிளம்பி போகுது. இந்த திரும்ப திரும்ப இந்த உயிர் வந்து வேற வேற பிறவி எடுத்து வந்து போயிட்டு இருக்கு. இது வந்து ராஜயோகம் சொல்லுது, ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இதுதான் சொல்லுது. இந்த உயிரை கண்டுபிடிக்கிற பார்க்கக்கூடிய ஒரு கருவியை தயாரிக்காதது சயின்ஸு. ஆனால் அந்த சயின்ஸ் என்ன சொல்லுது, நான் ஒத்துக்க மாட்டேன். எதை ஒத்துக்க மாட்டாங்க? உயிர்னு ஒரு கான்செப்டை ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க கொடுக்குற விளக்கம் என்ன, இந்த ஹார்ட் இருக்குல்ல, அதை இயக்கம் நீந்துச்சுன்னா மரணம் முடிஞ்சு போச்சு. அவங்களோட கதை அதுதான். கார்டியாக் அரெஸ்ட், அதுதான் மரணத்துக்கு காரணம்ன்றாங்க. மரணத்துக்கு காரணம் கார்டியாக் அரெஸ்ட் கிடையாது, ஸ்பிரிச்சுவலாக. ஆத்மா இந்த சரீரத்தை விட்டு கிளம்பி போச்சுன்னு வச்சுக்கலேன், இது அப்புறம் இங்கே பம்ப் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை, அப்புறம் டக்குன்னு நின்றுடும். இதுதான் உண்மை. ஆத்மா கிளம்பி போனதுனால தான் கார்டியாக் அரெஸ்ட் வருது. கார்டியாக் அரெஸ்ட் வந்ததுனால ஆத்மா கிளம்பி போகிறது கிடையாது. அப்போ இதெல்லாம் எப்படி நம்ம புரிய வைக்கிறது? நமக்கு கிளியராக தெரியும், அது கண்டுபிடிக்கல, அதனால் நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, நமக்கு தெரியும், அதனால் நம்ம அடக்கி வாசிக்கிறோம். ரஷ்யாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூட்சும உடல்னு ஒன்று இருக்குல்ல, ஆக்சுவலாக நம்ம வந்து ஆத்மா பூர்வத்தின் மத்தியிலேருந்து அவங்களுக்கு கிடைச்ச உடலை இயக்கிட்டு இருக்கோம். இந்த பஞ்ச தத்துவங்களான உடல் நமக்கு கிடைச்சிருக்கு. இது இல்லாமல் சூட்சும உடல்னு ஒன்று இருக்குது, அது கண்ணாடி போல் இருக்கும், அது சாதாரண கண்களுக்கு அதுவும் தெரியாது. ஆனால் அங்கே ரஷ்யாவில் நம்ம எக்ஸ்ரேலாம் எடுக்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியும் நம்ம உடம்புக்கு. அதாவது இந்த சூட்சும உடலை ஃபோட்டோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு 4000, 5000, 6000, 10,000 ஏதோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு என்ன, அவங்க ரஷ்யாவில் இப்போ தான் சூட்சும உடல் எடுக்கிற அளவுக்கு, ஃபோட்டோ எடுக்கிற அளவுக்கு ஒரு கருவி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். இனி காலப்போக்கில் 2036க்குள்ள விநாசத்துக்கு முன்னாடி ஒரு கருவி அவங்க கண்டுபிடிச்சி ஆத்மாவை பார்க்குற மாதிரி கண்டுபிடிக்கலாம், கண்டுபிடிக்காமல் போகலாம், நமக்கு தெரியாது. அன்னைக்கு இவங்க மேபி ஒத்துப்பாங்க, ஆமாம் நம்மளாம் ஆத்மா தான், உயிர் தான், இன்றைக்கி வரைக்கும் சயின்ஸில் ப்ரூவ் பண்ண முடியல, அதனால் நாங்கள் ஒத்துக்கல, இன்றைக்கி ப்ரூவ் பண்ணிட்டு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு வருவோம். புரிஞ்சுதுங்களா? ஸோ இதுதான். அதே மாதிரி பாருங்களேன், நிறைய விஷயங்கள் வந்து மக்கள் வந்து ஒரு காலத்தில் நம்பலை, இந்த காலத்தில் நம்புகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மனித மூளை மாதிரி வேற ஒரு படைப்பு பூமியில் இல்லை அப்படின்னு பொதுவாக நம்ம நம்புகிறோம். கிட்டத்தட்ட அது உண்மையும் கூட, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கி என்ன ஆச்சு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று வந்துச்சு. இப்போ நமக்கு ஒரு கேள்வி இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் மனுஷனோட பயங்கரமாக புத்திசாலித்தனமாக யோசிக்குதா அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த சாட் ஜிபிடி 3ன்னு ஒன்று வந்து பார்த்தீங்களா, அதோடைய என்ன சொல்கிறது ஐக்யூ லெவல் வந்து 100 கொஞ்சம் அந்த பக்கத்தில் இருக்குது, 90ன்னு இருந்தது எனக்கு தெரிஞ்சு, நான் சொல்கிறது கரெக்டாக இருந்தால். இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிறது சாட் ஜிபிடி 4ன்னு ஒன்று யூஸ் பண்ணுறோம். அதோடைய ஐக்யூ லெவல் வந்து 156 அப்படின்னு சொல்கிறாங்க. பூமியில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவரோட ஐக்யூ லெவல் வந்து 160 அப்படின்றாங்க. அதாவது மனிதர்கள்லேயே எல்லாருக்கும் செக் பண்ணியிருக்க மாட்டாங்க, செக் பண்ணதில் இவருக்கு தான் அதிகமான ஐக்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு என்ன, சாட் ஜிபிடி 4ன்றது மனிதன் கண்டுபிடிச்ச ஒரு படைப்பு, அதோடைய ஐக்யூ லெவல் வந்து 156, இவர் வந்து 160. அப்போ இன்றைக்கும் மனிதனுடைய ஐக்யூ லெவல் தான் ஜாஸ்தி. ஆனால் இதே சயின்ஸ்காரங்க சொல்கிறது என்னென்னா, சாட் ஜிபிடி 5ன்னு வந்தால் அதோட ஐக்யூ லெவல் 200 இருக்கலாம் அப்படின்றாங்க. அப்புறம் 6, 7, 8ன்னு வந்து சாட் ஜிபிடி 10ன்னு ஒன்று வந்து வச்சுக்கலாம், ஐக்யூ லெவல் 1000 கூட இருக்கலாம். அப்படி வந்ததுன்னா மனிதனை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு புத்தால்தான் யாருக்கு வருது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு வந்துடுது. அது இன்னைக்கு இருக்கிறவங்க நம்புவாங்க.
ஏன்னா ChatGPT 3 யூஸ் பண்ணி பார்க்குறாங்க, ChatGPT 4 யூஸ் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ 5, 6 எல்லாம் எப்படி இருக்கும்னு யூகிக்க முடியுது. இதே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரதுக்கு முன்னாடி நம்ம என்ன நம்பியிருப்போம்? மனித மூளைக்கு இணையானது ஒன்றும் கிடையாது, அதை மாதிரி சிந்திக்கிற மாதிரி ஒரு கருவியை மனிதனால் என்றைக்குமே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு நம்பியிருப்பான். ஆனால் இன்னைக்கு என்னென்னா டோட்டலாக எல்லாரும் இதை நம்பவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாடா இது நடக்கலாம், மனுஷ மூளையை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஆர்டிஃபிஷியல் மூளை வரலாம் அப்படின்னு நம்புகிறாங்க. புரியுதுங்களா? இப்போ ஆப்ரேஷன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஒரு ஹார்ட் சர்ஜனாகவே இருக்கட்டுமே, உலகத்தில் நம்பர் 1 சர்ஜனாக இருக்கட்டும், அவரால் யாருக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியாது தெரியுமா? சொந்த அம்மாக்கோ சொந்த அப்பாக்கோ பண்ணுறது கஷ்டம், மனைவிக்கோ குழந்தைக்கோ பண்ணுறது கஷ்டம். ஏன்னா சொந்த உறவுகளோடு பண்ணுறாங்க. அப்போ அவங்க கையெல்லாம் ஒரு மாதிரி ஷேக் ஆகும், மைண்டு கான்சென்ட்ரேட்டடாக வேலையில் இறங்க முடியாது. ஏன்? அந்த பற்று, அன்பு இதெல்லாம் பாதிக்கும். இது வேற ஒரு டாக்டர் வச்சு தான் அவங்க பண்ணுவாங்க, தான் பண்ண மாட்டாங்க சொந்தங்களுக்கெல்லாம். ஆனால் ரோபோ பண்ணுச்சுன்னா அதுக்கு வந்து இது சொந்தம் பந்தம் பார்க்குமா என்ன? எல்லாரும் அதுக்கு ஒன்று தான். அப்போது ரோபோ ஒரு கிளியராக எப்படி பண்ணுது? அதுக்கு வந்து பற்றும் கிடையாது, அன்பும் கிடையாது. சரியா? ஸோ நம்ம இந்த வீடியோவில் சொல்ல வர்றது என்னென்னா, சயின்ஸ் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் வந்து பழைய புது கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ரொம்ப 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 சந்தோஷம். கண்டுபிடிக்காத இடங்கள்ல அவங்க யூகங்களை முன் வைக்கிறாங்க, அதுவும் ஓகே தான். ஓகேவா? ஆனால் அதே ஸ்பிரிச்சுவல் லைனில் இருக்கிறவங்க ஸ்பிரிச்சுவலாக சொல்லிட்டு இது சொல்கிறோம், நம்மளும் சொல்கிறோம், ஆத்மாவை பார்க்குற கருவி இல்லை, பார்த்தா நல்லாயிருக்கும் ஆனால் அதை கண்டுபிடிக்கல அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அங்கே மட்டும் இவங்க ப்ரூஃப்னு வந்து கேட்குறாங்க. ஆனால் அவங்க சொல்கிற பல விஷயத்துக்கு அவங்ககிட்டயே ப்ரூஃப் இல்லை, அது பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, இப்படி தான் ட்ராமா இருக்கும். ஓகே, நம்ம யார் மேலும் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணலை. ஆனால் இந்த ட்ராமாவோட ஒரு பியூட்டியே பாருங்களேன், இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். 800 கோடி பேர்னா அன்றைக்கி ஒரு 900 கோடி பேர் இருப்பாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் நம்மளாம் ஒரு உயிர் பூர்வத்தின் மத்தியில் நம்மளுக்கு கிடைச்ச உடலை இயக்கிட்டுருக்கோம். இந்த உயிருக்கு ஒரு அப்பா இருக்கார், அவரை பரமாத்மான்னு சொல்கிறோம். அவருடைய இயற்பேர் சிவன், உலகம் அவர் அல்லா ஜஹா காடுன்னு சொல்லுது. நம்ம தான் பல கடவுள் பேராக பிரித்து சண்டை போட்டுருக்கோம், கடவுள் ஒருத்தர் தான் அப்படின்ற கதை எல்லாருக்குமே அன்றைக்கி தெரிஞ்சிடும். அதுதான் கிளைமேக்ஸ். அது வரைக்கும் நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு தான் போனோம். எனக்கு இந்த மல்டிவர்ஸ்ன்ற வீடியோ பார்க்கும்போது அவர் சொன்ன அந்த பிக் பேங் தியரியை பற்றி அவர் சயின்டிஸ்ட் கொடுத்த ஒரு விளக்கம் பார்க்கும்போது இங்கே ராஜயோகத்தில் பரமாத்மா சொன்ன அந்த 5000 வருஷ கல்பத்தோட கதையும் இது சேமாக இருக்குது. ஸோ அதை வந்து இந்த வீடியோ வழியாக உங்களுக்கு ஞாபகப்படுத்தலான்றது தான் இந்த வீடியோட நோக்கம். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.